அன்பிற்கினிய உறவுகளே, ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு உறவுகளே, நம்ம பிஎஸ்சி டாக்ஸ் சேனலில் பல்வேறு விதமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் ஜோதிட ஆய்வுகளையும் நாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி யுனிக்காக இருக்கிறாங்க, இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி இயங்குது, இந்த மனிதர்கள் எப்படி இயங்குகிறார்கள், எப்படி இயக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதில் இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவகோள்கள், அதனுடைய கதிர்வீச்சுக்கள் தான் இந்த மனிதனினுடைய எண்ணங்களை, செயல்களை, அவர்களின் மனதை, உடலை செயல்படுத்துகின்றன அப்படின்ற ஒரு உண்மை புரிஞ்சது. அந்த வகையில் நாம் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, மனிதர்கள் எப்படி இயங்குகிறார்கள் அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இந்த கிரகங்கள் மனிதர்களை இயக்குது அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கிற நேரத்தில் அந்த ஒவ்வொரு கிரகங்களும், சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, சந்திரன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, செவ்வாய் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, புதன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, வியாழன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, சுக்கிரன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, சனி எவ்வளவு தூரத்தில் இருக்குது, ராகு கேதுகள் அந்த புள்ளிகள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது, அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் அந்த பிறந்த உயிரை எந்த அளவிற்கு பாதிக்கிறது அப்படின்றது தான் ஜோதிடம் அப்படின்றது. அது ஒரு விஞ்ஞானம், அது அப்புறம் பார்ப்போம். அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு மனிதன் படிக்கிறான், ஒருவன் படிக்கலை, ஒருவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கல, ஒருவன் தொழிலில் பெரிய ஆளாக வர்றார், ஒருத்தர் தொழிலில் நஷ்டமடைஞ்சு போயிடுறார். இப்போ இதற்கெல்லாம் காரணங்கள் இருக்கும் இல்லையா? அதாவது அரச யோகம் அப்படின்றது யாருக்கெல்லாம் வரும், எப்படி இருக்கும் அப்படின்றத முழுமையாக ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு கட்டுரைகளை, வீடியோக்களாக ஏற்கனவே வெளியிட்டுருக்குறோம். அந்த வகையில் அந்த அரச யோகம் அப்படின்னா எப்படி அந்த அரச யோகம் இருக்கும், ஒரு அரசன் அப்படின்னா அவனுக்கான தகுதிகள்லாம் என்ன வேணும்? அரசன் அப்படின்னு சொன்னால் ஒரு தலைமை பண்பு வேணும், தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய தகுதி இருக்கணும், அதற்கான தைரியம் இருக்கணும், மக்கள் செல்வாக்கும் இருக்கணும். ஏன்னா மக்கள் செல்வாக்கு இல்லைன்னா எப்படி அரசன் தூக்கி எறிஞ்சிருவாங்களே. அப்போ இதற்கெல்லாம் எந்த கிரகங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வலிமையாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒவ்வொரு கிரகங்களினுடைய ஆகர்ஷண சக்தி, அந்த அலைகள், அந்த வேவ்ஸ் அந்த மனிதனை வந்து அடைந்திருக்கணும் அப்படின்றத ஆய்வு பண்ணி அதற்கு உதாரண ஜாதகங்களாக அரசியல்வாதிகள், பஞ்சாயத்து தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பிரதமர்கள், அவங்களோட ஜாதகங்களை நிறைய கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் எடுத்து பார்த்ததில் அதில் இருந்த ஒற்றுமைகள், அது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அரசியல்வாதி அவரோட ஜாதகம் எப்படி இருக்குது, தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அரசியல்வாதி அவரோட ஜாதகம் எப்படி இருக்குது, மக்கள் மனதை வெல்லக்கூடியவங்க. அப்போ இதற்கெல்லாம் ஏதோ காரணங்கள் இருக்கும் இல்லையா? எந்த கிரகங்கள் எப்படி, அவருடைய சக்தி அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத ஆய்வு பண்ணதில் ஒரு ஒற்றுமை, ஒரு 7-8 விதிகள் நான் அதில் உருவாக்கியிருக்கிறேன். அதில் நான் கண்டுபிடிச்ச ஒற்றுமைகள், உதாரணத்துக்கு தமிழக முதலமைச்சர்கள் காமராஜர்லேருந்து எடுத்து, காமராஜர், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள், அதற்கடுத்து எடப்பாடியார், ஓபிஎஸ் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இவ்வளவு பேரோட ஜாதகங்களையும் எடுத்து அவங்க பிறந்த நேரம், அவங்களுக்கு நடந்த தசைகள், அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஒவ்வொரு கிரகங்களும் எவ்வளவு தூரத்திலிருந்து அலைகளை அவர்கள் பிறந்த நேரத்தில் அனுப்பியிருக்கு அப்படின்றது, அதான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தானே ஜாதகம்னு சொல்கிறது. அதான் 12 இடமாக பிரிச்சிருக்கிறாங்க ஜாதகத்தில். அப்போ அதனுடைய வலிமை, இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணதில், அப்போ ஒரு அரசனாக இருக்கணும், மக்களை ஆளணும், ஆட்சி பண்ணணும் அப்படின்னா அதற்கு இது போன்ற வலிமைகள்லாம் இருந்தால் தான் அவங்க ஒரு ராஜயோகமாக ஆட்சி பண்ண முடியும், அதிகாரம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒற்றுமையை அதிலேருந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறேன். பொதுவாக ஒருவன் மன்னனாக இருக்கணும், அரசனாக இருக்கணும், மக்களை ஆளணும் அப்படின்னா இந்த இயற்கை என்ன சொல்லுது, அதுதான்
இப்போ நவக்கிரகங்கள்னு இருக்கு இல்லையா, அப்போ நவக்கிரகங்களிலே ராஜகிரகங்கள்னு சொல்கிறோம். அப்போ ராஜகிரகங்கள், நவக்கிரகங்களில் ராஜான்னா யார்? முதல்ல ராஜா அப்படின்றது சூரியன். சூரியனிலிருந்து தான் அந்த கதிர்களை தான் எல்லா கிரகங்களும் வாங்கி வெளியிடுகிறது. இப்போ சூரியன் தான் பவர், சூரியன் தான் ராஜா. அப்போ ஒருத்தர் ராஜாவாக இருக்கணும், அரசனாக இருக்கணும் அப்படின்னா சூரியன் பலமாக இருக்கணும். சூரியனின் வீடு அரண்மனைன்னு வச்சுக்கிடுங்க, அது பலமாக இருக்கணும்ல. சும்மா நாடோடி மன்னனாக இருக்க முடியாதுல்ல. அப்போ அதற்கு சிம்மம் அப்படின்ற அந்த சிம்ம ராசி, சிம்மம் பலமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு அரசனுக்கு அரண்மனையும் ராஜாவும் பலமாக இருந்தால் போதுமா? அவனுக்கு, ஒரு அரசனுக்கு அடுத்து என்ன வேணும்? தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். அப்போ தான் அவன் அரசன். அப்போ தைரியம் வீரத்தை கொடுக்கக்கூடியது மேஷம், செவ்வாய். அப்போ மேஷம் நல்லா இருக்கணும், மேஷ ராசி நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும். அடுத்து அரசனுக்கு, ஒரு அரசனாக இருக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன வேணும்? நல்ல ஒரு ஞானம் இருக்கணும், ஒரு ஒளி இருக்கணும், சிந்தனை நல்லா இருக்கணும், செயல்பாடும் நல்லா இருக்கணும். அதற்கு சிந்தனையை கொடுக்கக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கணும். ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும்னா ஆலோசனை சொல்லக்கூடிய குரு, நல்ல குரு அமையணும் அரசனுக்கு. அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன், சுக்கிரன் நல்ல ஒளி பொருந்திய நிலையில் இருக்கணும். அடுத்து நல்ல அரசனாக மட்டும் இருந்தால் போதுமா? அவனுக்கு நல்ல வேலைக்காரர்கள், அவன் சொல்லக்கூடியதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அமையணும். அப்போ இதற்கு சனி நல்லா இருக்கணும். இது எல்லாமே நல்லா இருக்கு. அவன் செயல்படணும் இல்லையா? செயல்படுத்தக்கூடிய இடம், வினை, தொழில், கர்மம் அவனுக்கு அமையணும் இல்லையா? அதற்கான விதி இருக்கணும்ல. அப்போ 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம் அது நல்லா இருக்கணும். அது சிம்மத்தோட, மேசத்தோட, லக்னத்தோட, இவர்களோட தொடர்புலையும் இருக்கணும். ராஜகிரகங்கள் ஒளியோடு இருக்கணும். சிம்மம் சிம்மாதிபதி, மேசம் மேசாதிபதி, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், இவங்கள்லாம் பவராக இருக்கணும். 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் ஒருவன் அரசனாக இருக்க முடியும். அரச யோகம் இது. அப்போ இது எல்லாம் இந்த முதலமைச்சர்களாக இருந்த அவர்களின் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா, அவர்கள் அத்துணை பேர்களினுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்ததில் அவர்களுக்கு இப்படி இருந்துச்சு, பவராக இருந்துச்சு. அதுலேயே ஒளி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அவர்கள் மக்கள் செல்வாக்கு அதிகமானவர்களாகவும், ஒளித்தன்மை அந்த பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்தவங்க குறைந்த நாட்கள் முதலமைச்சர்களாகவும் இருந்ததையும் அந்த ஜாதகங்களில் பார்த்தோம். அப்போ அரசயோக ஜாதகம் எப்படி இருக்கணும்ன்றத அரசர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் ஆய்வு பண்ண முடியும். அந்த வகையில் இதற்கு முன் முதலமைச்சர்களாக இருந்த அத்துணை பேர்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அந்த விதிகளை கண்டுபிடித்து, இதை வைத்து அடுத்து வரக்கூடிய அரசர்கள் யாராக நாம் எதிர்பார்க்கிறோம். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதியதாக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சீமான் அவர்கள் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி கட்சி ஆரம்பிச்சிருக்கிற கட்சியில் தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே முதலமைச்சராகணும் அப்படின்ற எண்ணங்களோடு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். மக்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் நம்மால் என்னைக்காவது முதலமைச்சர் ஆயிடுவார், நாமளும் பவருக்கு போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் செயல்படுவாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் இந்த தமிழக அரசை கைப்பற்றக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி
அரசாளக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு ஏற்கனவே இருந்தவர்களுடைய ஜாதகத்தை எல்லாம் ஆய்வு செய்து அந்த பலத்தை விதிகளாக உருவாக்கி அந்த விதிகள் இவர்களுடைய ஜாதகத்தில் பொருந்தி வருகிறதா, அது எந்த அளவுக்கு அந்த விதிகள் பொருந்தி சுபத்தன்மையாக ஒளித்தன்மையாக பவராக ஜாதகம் இருக்குது அப்படின்ற அந்த பெர்சன்டேஜை வகுத்திருக்கோம். 100% ஒளித்தன்மையோடு சுபத்தன்மையோடு பவராக ஒரு ஜாதகம் இருக்கா, இல்லை 90%, 80%, 70%, 60%ன்னு அந்த ஒளித்தன்மை சுபத்தன்மை குறைஞ்சது அப்படின்னா பவராக இருக்குது, 100% பவராக இருக்குன்னா அவர் பிரதமராக, அடுத்து 90% பவராக இருக்குது அப்படின்னா அவர் முதலமைச்சராக, அடுத்து ஒரு 80% பவராக இருக்குது அப்படின்னா அவர் அமைச்சராக, அடுத்து ஒரு 70% பவராக இருக்குது அப்படின்னா அவர் எம்பியாக, எம்எல்ஏவாக, இப்படி அந்த ஒளித்தன்மை சுபத்தன்மை பவர் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலை, அதை வைத்து அந்த சதவிகிதத்தை நம்ம குறிச்சிருக்கிறோம். அந்த சதவிகிதத்துக்கு ஏற்றது போல் ஒருவர் எம்எல்ஏவாக இருப்பாரா, ஒருவர் எம்பியாக வருவாரா, ஒருவர் மந்திரி ஆவாரா, ஒருவர் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்றதையும் நாம் ஆய்வு பண்ணி வச்சுருக்கிறோம். அதை ஒவ்வொருவர் ஜாதகமாக நம்ம சேனலில் வெளியிட போகிறோம். அதற்கு முன்பாக ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர்களுடைய ஜாதகங்களை நம்ம விளக்கி அந்த ஒற்றுமையவும் நம்ம சேனலில் வெளியிட போகிறோம். இந்த ஆய்வுகள் எல்லாமே தொடர்ந்து நமது சேனலில் வீடியோக்களாக வர இருக்கிறது. எனவே அன்பு உறவுகள் அனைவரும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து இந்த ஜாதக விளக்கங்களினுடைய உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுமாறு அன்போடு வேண்டி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ஜாதகங்களாக பார்ப்போம். அன்பிற்கினிய உறவுகள், ஆனந்தமாக அனைவரும்